பொதுவா ஒரு த்ரில்லர் படம்னா ஒரு கொலையாளி யாருன்னு தேடுவாங்க. ஆனா இந்த கதையில ஒரு கொலையாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு அப்பா எடுக்க போற முடிவுதான் நம்மள உலுக்கி எடுக்க போகுது. தம் மகன் பண்ண தப்ப மறைக்க ஒரு அப்பா எந்த எல்லைக்கும் போவாரா, இல்ல நீதிதான் முக்கியமான முடிவெடுப்பாரா அப்படிங்கிறத பத்தி தான் 2026ல இப்போ ரீசெண்டா வெளியான இயக்குனர் ஜித்து ஜோசப் அவரோட பாணியில கொடுத்திருக்கிற ஒரு மரண வெயிட்டிங் த்ரில்லர் தான் இந்த வலது வசத்தே கல்லன். இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு குழு. இதை ஒரு குட்டி ஸ்டோரியா உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் டியூட்ஸ். இப்ப கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஸ்டார்டிங்ல போலீஸ் ஆஃபீஸரான அந்தோனி சேவியர் ஒரு கவுன்சிலிங் ஸ்டேஷன்ல இருக்காரு. அவருக்கு அவரோட காலேஜில் படிக்கிற மகன் பிலிப் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. பிலிப்பும் ட்ரக் யூஸ் பண்ணுற பையனாக இருக்கான். டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் போகிற அளவுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா அந்தோனி ஒரு ஈகோ பிடிச்ச செம்ம ரூடான போலீஸ் ஆஃபீஸர். அடுத்ததாக அந்தோனி வேலை பார்க்குற ஸ்டேஷனுக்கு மேரின்ற பொண்ணு அவளோட காலேஜ் மேட் ராஜீவ் மேலே பாலியல் புகார் கொடுக்க வர்றா. ஆனால் அந்தோனி என்ன பண்ணுறாரு தெரியுமா? ராஜீவ் ஒரு பெரிய இடத்து பையங்கிறதுனால அந்த பொண்ணோட கேரக்டரையே அசிங்கப்படுத்தி அவளை திருப்பி அனுப்புகிறாரு. இதனால் மனமுடைந்த மேரி பொண்ணு தன்னோட அம்மா முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மேரியோட தோழி ஐரின் இவங்க ஒரு சமூக ஆர்வலர். இந்த கேஸ் கொடுக்க சொன்னதும் இவங்க தான். தன்னோட தோழி அநியாயமாக இறந்து போனதுக்காக நீதி கேட்டு அந்தோனியை பிலிப் முன்னாடியே மிரட்டுறாங்க. ஆனால் அடுத்த நாளே ஐரினும் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. அடுத்து வர நாட்களில் ஐரினோட பிணமும் கிடைக்குது. இங்கே தான் என்ட்ரி கொடுக்குறாரு ஐரினோட அப்பா சாமுவேல். ஐரினோட மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு சாமுவேலுக்கு புரியுது. ஏன்னா அவர் ஒரு சாதாரண அப்பா கிடையாது, ஒரு பயங்கரமான ஹேக்கர். அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்டு ஆர்மி இன்டெலிஜென்ஸ் அதிகாரியும் கூட. அப்படிப்பட்ட இவர் தன் மகளோட கொலையை தானே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்தோனி தான் ஆதாரங்களை அழிச்சாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. ஐரின் சாகிறதுக்கு முன்னாடி அந்தோனி கூட பேசின சிசிடிவி விசுவல்ஸ் கிடைக்குது. இதை வச்சு அந்தோனி மேல சந்தேகம் திரும்புது. அதனால இந்த கேஸை புதுசா வந்த போலீஸ் ஆஃபீஸர் பெரோஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்தோனியோட மகன் பிலிப்பையும் யாரோ கடத்தி இருக்காங்கன்னு தெரிய வருது. கடத்தினது யாரு? ஐரினோட அப்பா சாமுவேல் தான். இப்போ அந்தோனிக்கு ஒரு வீடியோ கால் வருது. அதுல பிலிப் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைக்கப்பட்டு உயிரோட மண்ணுக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கிறதா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா சாமுவேல் ஸ்க்ரீன்ல வராரு. அந்தோனி, உன் மகனுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அவன் எங்க இருக்கான்னு நான் சொல்லணும்னா நீ மேரி ஐரின் கேஸ்ல என்ன பண்ணேன்னு கேமரா முன்னாடி ஒத்துக்கணும்னு சொல்றாரு.